எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு உங்ககிட்ட வீடியோவில் பேசுகிறேன். 2026 தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கிட்டா திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதை நாம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது நிச்சயமா நாம எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலேயும் பழி போடாதீங்க. சரி, தோத்துட்டோம், அதுக்கு அதையே நினச்சிக்கிட்டு முடங்கிட மாட்டேன். உடனே அப்டேட் ஆகி மீண்டு வருவேன். நம்ம எல்லாருமே அப்படிதான் வரணும். அதுக்கு உங்களோட ஆலோசனைகள், பரிந்துரைகள், ஐடியாக்கள் எனக்கு வேணும். என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க ஓப்பனா சொல்லுங்க. ஓப்பனா சொன்னவங்க உள்ளதுக்கு போட்டு இல்ல தெரியுது அந்த வீடியோ பார்த்து அவர் வந்து இது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியா? நாங்களே எதிர்பார்க்கிறோம். இது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. சும்மா அவங்க மேல இவங்க மேல அவங்க மேல அப்படின்னு எனக்கு பழி போட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, பின்ன உங்க மேல நீங்க பழிய போடணும் அப்படின்னு இருந்தது. அவங்க ஏன் தோத்தோன்றதை என்ன உங்களுக்கு புரிஞ்சு பண்ணுங்க. கேட்டா Facebook, Twitter இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண தெரியாம தோத்துட்டாங்க. யார் அவங்க இருக்கா? அதான் ஒரு ஐடி விங் வச்சிருக்காங்க. டிஎம்கே ஐடி விங் எவ்வளவு யூடியூப் சேனல்ல விலைக்கு வாங்கி கொலைக்க வைக்கிறாங்க. இவங்களுக்கு விலைக்கு வாங்கி கொலைக்க வைக்கிறாங்க. சூப்பரா இருக்கு.